பொது தமிழ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் மெட்டீரியல் முடித்ததுக்கப்புறம் நம்ம அவுட் சோர்ஸ் புக்கை போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் ஆல்ரெடி இந்த டெலகிராம் சேனலில் அவுட் சோர்ஸு, சிலபஸ்ஸு, வேர் டு ஸ்டடி எல்லாமே இங்கே கொடுத்துருக்குற அவுட் சோர்ஸ் புக்குமே அதில் இருக்கும். வேணுங்கிறவங்க எடுத்துக்கோங்க. ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸுமே அதில் இருக்கும். வேணும்னா செக் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த கலைச்சொல் அகராதி, அயற்சொல் கையேடு, தமிழ் இலக்கணமும் முறையமைப்பும் அப்படிங்கிற புக்கில் மயங்கொலி சொற்கள் அதில் நிறையாவே இருக்கும். அதை கண்டிப்பாக படிக்கணும். அப்போ நல்ல தமிழில் எழுத வேண்டுமா அப்படிங்கிற புக்கையும் நம்ம படிக்கணும். அடுத்தது தமிழ் இலக்கணம் அப்படின்னே ஒரு புக் இருக்குது. அடுத்தது தமிழை பிழையின்றி எழுதுவோம் அப்படிங்கிற புக்கும் இருக்குது. சதுரகராதி அதில் கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும், எலாபரேட்டாக இருக்கும். அடுத்தது பழமொழி 400 அதையும் நம்ம படித்து ஆகணும். அடுத்தது இது எல்லாமே இந்த டெலகிராம் சேனலில் புக்காகவே இருக்கோ, எடுத்துக்குங்க. அடுத்தது நம்ம எதை அடிக்கடி ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா புணர்ச்சி, சந்திப்பிழை, லகர லகர லகர, நகர நகர நகர, ரகர ரகர, அயற்சொல், ஓரெழுத்து ஒரு மொழி, நிறுத்தற்குறியீடு, அப்புறம் கலைச்சொற்கள், மரபுத்தொடர்கள், பழமொழிகள், பிறமொழிக்கு இணையான தமிழ் சொற்கள். இது எல்லாமே கம்பல்சரி படித்தாகணும், ரிவிஷன் பண்ணணும். அப்போ தான் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். அடிக்கடி ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்தது நம்ம பாலிட்டி பார்க்கலாம். பாலிட்டி ஸ்கூல் புக்கு முடித்ததுக்கப்புறம் நம்ம அவுட் சோர்ஸ் போகணும். அப்போ தான் அதில் இருக்கிற டேட்டா கொஞ்சம் கம்மியாக தான் அதில் இருக்கும். அப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்கூல் புக்கில் இல்லாத டேட்டாவை நான் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு தான். அதுக்கப்புறம் தான் அவுட் சோர்ஸ் டேட்டா பார்க்கணும். இந்த டேட்டாவில் வெப்சைட்லேருந்து எடுக்கணும். அப்போ தான் நம்ம கொஷின்ஸை நல்லா நிறையா கரெக்டாக போட முடியும். அடுத்தது அப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிற கவர்மெண்ட் பாலிசிஸு, அப்புறம் என்னென்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம பார்க்குறது வேளாண்மை, அக்ரிகல்ச்சர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்கணும். அடுத்து இப்போ பட்ஜெட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணாங்கள்ல, அந்த பட்ஜெட்டோட டேட்டா அதெல்லாமே கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தில் சமூக நலத்துறை சார்ந்த திட்டங்களை கண்டிப்பாக பார்க்கணும். அடுத்தது தமிழ்நாடு புவியியல் கூறுகள். அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு நிறைய துறையிலலாம் பல்வேறு சாதனைகள் நிகழ்த்தியிருக்கும்ல, அதோட டேட்டாவும் கம்பல்சரி படிக்கணும். அடுத்தது மின் ஆளுகை, இதை படித்தாவே ஓரளவுக்கு சிலபஸ் கவர் ஆகிரும். அடுத்தது ஐயனம் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் ஸ்கூல் புக்கு தான். ப்ளஸ் இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்கல்ல வெங்கடேசன் சாரோட தமிழ்நாடு வரலாறும் பண்பாடுங்கிற நவீன காலம், தற்காலம், இந்த ரெண்டு புக்குமே படிக்கணும். அதே மாதிரி தான் ஹிஸ்ட்ரிக்கும். நம்ம ஜாகிரஃபி, சயின்ஸுக்கு புக் சோர்ஸோ ப்ளஸ் PYQ இதை பார்த்தாவே போதும். ஏன்னா